இந்த போட்டிக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மேக்ஸிமஸ் நடத்தக்கூடிய 3rd இயர் எடிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ 1 lakh டோர்னமெண்ட்டு. ஸோ பிச்சை பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது. கிரவுண்ட் டைமென்ஷன் படி பார்த்தீங்கன்னா டவுன் த ட்ராக்கும் அதே மாதிரி லாங் ஸ்டாப்பு நமக்கு பின்னாடி அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட்டு அதே சமயத்தில் இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் லெக் இந்த ரெண்டுமே ஒரு 65 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் டச் ஃபார் டெத். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ். 8 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரவீன், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பவர் பிளே ஓவருக்கு தேவராஜன் இருக்காங்க. ஒரு பிகா பீல் எடுத்து பார்க்குறாங்க. விக்கெட், முதல் பாலே விக்கெட். டோர்னமெண்டோட முதல் பால் விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காரு. இங்கே ஃபுல்லர் பாலே போட்டு விக்கெட் ஆகிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் நவீன், லோட்டாஸ் பால் பவர் பிளேங்கிற காரணத்தினால பவரை போட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ முதல் பால் விக்கெட், செகண்ட் பால் பவுண்டரி. வந்த நியூ பேட்ஸ்மேன் முதல் பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு. கரெக்டான டைமிங்ல அக்ராஸ் ஆனாரு. ஹரிசாண்டல் பேட் ஷாட்டை போட்டு ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. Third one, wait and place up and over the fielder ரெண்டு பேருக்கு ஃபாஸ்டா பிச்சிங். மீண்டும் ஒரு பவுண்டரி, செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு இங்க நவீன். காட் சேஞ்ச், நெக்ஸ்ட் ஒன் இடத்துல போட்டாரு. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. டாட் பாலை பதிவு பண்ணிட்டாங்க. யார்கர் கிங் ஒரு யார்கர் போட்டிருக்காரு. அதையும் பேட்ல ஆடி சிங்கிள் மாத்திட்டாங்க. ஸ்கோர் போர்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்ல லெஃப்டி பேட்ஸ்மேன். ஓவர் பிடிக்கிற முதல் பால் ஃபுல்லர் பாலாக போட்டார். கிரீஸ் போட்டார். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டச் ஃபார் டெத். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சேலம் பாபு. சரோ ஸ்ட்ரைக்கில் பால் கண்டன போய் பார்த்தாரு. அக்ராஸால பார்த்தாரு. இன்ஃபீல்டுக்குள்ள பிரதாப் தடுக்க சிங்கிள். செகண்ட் பால் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு இன்வரா போட்டிருக்காங்க. குட்டி உள்ள வந்திருக்கு பந்து. போன பால் வேஸ்ட் பால், ஃப்ரீ பால் பால். ஸ்லோவர் ஒன், டிசெப்டிவ் டெலிவரி, பியூட்டிஃபுல்லி போல்டுன்னு சொல்லுவேன். ஃப்ரீ ஹிட் பால் டாட் போட்டிருக்காரு. பாபு டு நவீன். பிளேஸ்மெண்ட்டுக்கு போக பார்த்தாங்க, பாயிண்ட்ல தடுத்திருக்காங்க ஃபீல்டர். வெச்ச ப்ரொடெக்ஷனுக்கு போட்டு ஒரு சிங்கிள். நல்லா திரும்பிச்சு. ஃபாஸ்டான த்ரோ வந்தாலும் அதுக்குள்ளேயும் ஓடி வந்துட்டாரு. ஒரு ரன் எடுத்துட்டாங்க. குவிக்கா இருந்திருக்காரு. வைட்டல் பால், 1 more மீனிங் பவர் பிளேல. பெரிய ஷாட் கிளியர் பண்ணியிருக்கு. பேட்ஸ்மேன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த ஃபீல்டர் கிளியர் பண்ண வேண்டியதான். அதை பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க பவர் பிளே ஓவரை. நல்ல ஓவர் சோஃபார். ஒரு பால் தான் உள்ளே வந்தாங்க. அந்த ஒரு பாலை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு லெஃப்டி பேட்ஸ்மேன். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டச் ஃபார் டெத். அடுத்த நியூ பாலர் ஷிபு. ஃபர்ஸ்ட் பால் இருக்கு. ஃபீல்டர் கிடையாது. ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் இருந்தாங்க. இந்த பால் முதல் பால் பவுண்டரி. முதல் பால் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுண்டரியோட. செகண்ட் பால் வித்துருந்துச்சு. ஃபிளாஷி அப்பாவை பார்த்தாரு, அமுக்க பார்த்தாரு பந்த. டாட் பிஹைண்ட் விக்கெட். கிராண்டட் 2 டர்ன் ஆகியிருக்கு. மீண்டும் ஒரு கிராண்டட். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டுக்கு போயிருக்காரு. பாசிட்டிவா ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. கவர்ஸ்ல தடுக்க அதுக்குள்ளே சிங்கிள் டபுளா மாற்ற பார்த்துருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக ஓடினாங்க. இந்த பால் ரன் அவுட்டு. ஷிபு டு சாரோ. குத்தி ஏற்றிட்டாங்க. பட் பெருசாக பேஸ் கொடுக்கல. அரடியாக வச்சாரு. சிங்கிள் மாற்றி கொடுத்துட்டாரு. 3 ஓவர் முடிவில் 27 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க டச் ஃபார் டெத். இந்த ஒரு சேலம் பாபா அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஃப்ளோட்டடாக தூக்கி போட்டாங்க. கம்ப்ளீட்லி பீட்டன். டிசெப்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரோட முதல் பாலே. செகண்ட் பால் ஓய்யோ சரியான டெலிவரி. நல்லா உள்ள வச்சு வந்து ஒரு ஆஃப் கட்டரை போட்டு டாட்டு போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட்டு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. ஃபாஸ்டா ஒரு லெஃப்ட் கட்டரை போட்டு டாட்டு போட்டிருக்காங்க. 3 more மீனிங். நல்ல ஃப்ளோட்டடாக தூக்கி போட்டாங்க. எஸ் கேட்சுக்கான வாய்ப்புகள். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ 3rd down. இங்கே எர்லியராக விக்கெட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரன் நின்று நல்லா ஆடி கொடுத்தாரு சரோ. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு லெஃப்டி பேட்ஸ்மேனோட. ஸோ லெஃப்டி போனதுக்கப்புறமா சரோ போயிருக்காங்க. திரும்பி பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. விக்கெட்டை ஹிட் அவுட் நினைக்கிறேன்.
ஸோ பேக் டு பேக் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல விக்கெட் ஆமா ஹேட்ரிக்கா மாறும். ஸோ பேசோட போட்டிருக்காங்க லோ டாஸ் பால் கிடைக்கல. லாங் ஆஃப் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. 4 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். டச் ஃபார் டெத். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட சேலம் பாபு ஒரே ரன் கன்சிட் பண்ணி விக்கெட்டை வேற பிடிச்சார். 2 விக்கெட் இந்த ஓவரில். தேவராஜ் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் விக்கெட்டுங்க. சாப்லான் ஆயிடுச்சு. நல்ல பிச்சரை பார்த்து தூக்கி போட்டாங்க. லெஃப்ட் கார்த்தி போக ரைட்டு கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் மிஸ்டேக்ல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்டுக்கு ஸ்கொயர் டிரைவ் பண்ணாரு. பெருசா லீன் பண்ணலாம் ஆடல. ஒரு சிங்கிள் மாத்தி விட்டுறாரு அந்த முதல் பால். அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிருக்காரு. கைக்கு கேரி ஆகின்னு எதிர்பார்த்தேன். வாய்ப்பு இல்லை. ஸ்விட்ச் ஹிட்டுக்கு வாய்ப்பு இல்லாம தெளிவா போட்டிருக்காங்க. ஃபுல்லர் பாலா டாட் பால். நிறைய டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேவராஜ். ஐயோ ஃபாஸ்டா அடிச்சாரு. ரொம்ப கீழே போயிடுச்சு. பவுலர் காலில் பட்டு போயிருக்கு. கார்த்தி ஆன் ஸ்டேக். நின்ன இடத்துல இந்த பேட்டை மட்டும் ஃபிளாஷியா விட பார்த்தாங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. ஜடேஜா மாதிரி போட்டு போயிட்டாரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் டச் பால். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட தேவராஜ் அவரும் கன்சிடர்ட் 2 ரன் அந்த ஓவரில். இந்த ஒரு ஷிபு அவருக்கான செகண்ட் ஓவர். பிச்சர் அப் டெலிவரி கவர்ஸ்க்கு பேருக்கு பேட்ல போட்டோம் 2ங்கிற கால். கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. நல்ல பவுன்ஸ் நல்ல கட் ஆயிருக்கு. பந்து நல்ல டர்ன் எடுத்திருக்கு. செகண்ட் பால் வேரியேஷன் போட்டுருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. நேருக்கு நேரா அடிச்சாரு. ஒரு சிட்டரா கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஆன்ல மீண்டும் விக்கெட். 6வது விக்கெட் இங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சுரேஷ். சாப்பிடாங்க. நிறைய சாப்பிடான்னு பார்க்க முடியுது. லென்த்ல இழுத்து போட்டாங்க. ஸோ பிரில்லியன்ட்லி போல்டிங்க. ஸோ ஒரு கேட்சுக்கு அப்புறமா ஒரு போல்டிங் பிடிச்சிருக்காரு ஷிபு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அருண். நியூ பேட்ஸ்மேனுக்கு ஒரு லெக்கட்டர் வேரியேஷன். நல்லா வேரி பண்ணாரு. பேச கம்மி பண்ணி போட்டாரு. நல்ல டர்ன் எடுத்திருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோர். 7 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் டச் ஃபார் டெத். ஸோ லாஸ்ட் ஓவர் 2 ரன் தான் கன்சிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 3 ஓவர் பார்த்தீங்கன்னா 1 ரன் 2 ரன் 2 ரன் போட்டிருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் ஒயிட் கார்த்தி. ஓ ஃபுல்லர் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பேஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பேஸ் ஜெனரேட் பண்ணியிருக்காரு முதல் பாலே. விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. ஒரு ஏரியல் ஷாட். எஸ் அட்டாக்கிங் ஷாட். 6ஆம் மாதிரி இருக்கு. ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காங்க. முதல் மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காங்க. சரியான அடிங்க. ஃபீல்டர் இல்லாத பக்கம் அதை தாண்டி பவுண்டரி ஃபென்ஸை தாண்டி அடிச்சிருக்காரு. முதல் மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட். கண்டிப்பாக கார்த்தி அவர் கையிலேருந்து. போன பால் 1 சைடு. பேஸ் வேரியேஷன். பேஸ் ஆஃப் பண்ணி போட்டாங்க. பெருசாக திருவா பார்க்கல. டர்ன் பண்ணலாம் பார்க்கல. ஸ்டிக் லைன்ல வச்சு இப்போ விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ 6 அடிச்ச கார்த்தி ஆட்டம்லேருந்து வெளியே. வாய்ப்பு இல்லாம செம ஃபீலிங் பார்த்தாங்க. லாங் ஆன்ல ஈஸி விக்கெட். ஈஸி விக்கெட்டிங்க. ஸோ குத்தி ஏத்துனாங்க. அந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு பேக் டாப் லென்த்ல வச்சு ஏத்திட்டாரு. மீண்டும் ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கார்த்தி பாசிட்டிவா ஆடி இருக்காரு. ஒரு ஃபிளாட் பேட்டிங் போனாங்க. ஒரு ஃபீல்டர் பவுண்டரி கிராஸ் பண்ற அளவுக்கு பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. பேச ஃபுல்லா வேரி பண்ணிட்டார். லாஸ்ட் மினிட்ல வேரி பண்ணிட்டாங்க. டாட் எண்ட் ஓவர். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 41 ஸ்கோர். 9 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் டச் ஃபார் டெத். அடுத்த நியூ பவுலர் அரவிந்த். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் பெருசா ஃப்ளோட் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. பட் டிப் ஆச்சு பந்து. த்ரூ த லைன் ஷாட். நல்ல ஒரு ஷாட். டேக்கன் கம்ஃபர்ட்டபிள்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க வெளில பார்த்து. விக்கெட் தான். ஸோ ஆல் அவுட் இங்க. டார்கெட் 42 யூனிக் ஸ்போர்ட்ஸ்க்கு சேசிங்காக. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள் பிரதாப். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பிரவீன். சேஸ்ல முதல் பால் டெலிவரி. ஃபீல்டர் காலில் பட்டிருக்கு. அந்த ரீவியேஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் மாத்திருக்காங்க.
ஓப்பனிங் பர்சன் லிபிங் ஸ்டேக்கில். செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பால் ஏரியெல்லாம் பார்த்தாரு. இன்சைட் எட்ஜாக மாறிச்சு. போட்ட பவருக்காக டீப்புக்கு போயிருக்கு. கண்ட்ரியில் 2 ரன். இப்போ ஆஹா டைமிங் கொடுத்துட்டீங்க. அந்த டைமிங் யூஸ் பண்ணி ஓடி இருக்காங்க. 3வது ரனையும் ஓடிட்டாங்க. பார்க்கும்போது ஒரு ஸ்விட்ச் ஹிட்டா போட்டாரு. மேக்ஸிமமே போயிடுச்சு அந்த இடத்துல. ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் பாயிண்ட் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 மீட்டர் இருக்கும். எர்லியராகவே ஒரு பெரிய ஷாட்டை காட்டிட்டார். கேப்ல போயிருக்கு. ஃபிளாஷியா பேட் அவுட் ஆகிறதுக்கு மீண்டும் ஒரு பவுண்டரி. ரொம்ப ஈஸியாக காட்டிட்டாரு இந்த ஷாட்டை. கரெக்டான டைமிங்கில் வைக்கணும். ஜஸ்ட் ஒய்டா போச்சு ஃபீல்டரை விட்டு. இல்லாத பக்கம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு தோணுது. மேக்ஸிமம் அங்க அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஸ்டினே வேணா 6 ரன். செகண்ட் மேக்ஸிமம் 2 6 ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. ஸ்டிக்கை விட்டு ஆட பார்த்தாரு. ஆப்பன் ஓவர் த ஃபீல்டர் 2 பேருக்கு. ஸோ பவுண்டரி போங்க டக்குன்னு போல. இப்போ போயிருக்குங்க. செகண்ட் பவுன்ஸ்ல அங்கே பவுண்டரி போயிடுச்சு. 2வது ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 அண்ட் நோ விக்கெட். யுனிக் ஸ்போர்ட்ஸ் செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு பிரசாந்த் நியூ பவுலர். லிவின் ஆன் ஸ்ட்ரைக் கிட்ட இருக்கு. டிவியேட் ஆயிருக்கு. 4 ரன்ங்க. டாஸ் பால் வேஸ்ட் ஆகி நோ பால் ஆகிற மாதிரி இருக்கு. எக்ஸ்பென்சிவா கொண்டு போற மாதிரி முதல் பாலே எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. பிட்ச் டாப் டெலிவரி டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணல. ஸோ கேட்ச் அப் பண்ணிட்டாங்க. பட் ஃப்ரீ ஹிட் பால் கேட்ச் பிடிச்சி கன்சிடர் ஆகாது. தரையோட உருட்டி விட்டாரு. கிளாசிக்கலா ஆனாரு. லீன் பண்ணி ஆனாரு. பெண்ட் பண்ணி ஆனாரு. மீண்டும் ஒரு மிட் ஆஃப் வச்சிருந்தாங்க. லாங் ஆஃப் வைக்கல. ஸோ பவர் பிளேயிங் காரணத்தினால மீண்டும் ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. குத்தி போட்டுட்டாங்க. குத்தி திரும்பி இருக்கு. பாடியில் பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பால் இந்த தடவை கைக்கு போயிருக்கு. முதல் விக்கெட்டை விடுறாங்க இங்க. ஸோ பெருசா விண்ட் இல்ல. பவரை ஃபுல்லா பேட்ஸ்மேன் தான் போட வேண்டியதா இருந்துச்சு. ஸோ லிபிட் ஜோஸ் ஆட்டம் இருந்து வெளியே 110 பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல உதயா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நெகட்டிவ் ஷாட்டுக்கு போனாரு. லைட்டா விண்ட் எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்சு மரத்தில் பட்டிருக்கு. மரத்தில் பட்டாலும் ஓடி தான் இருக்கணும். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. ஒரு விக்கெட் இருக்காங்க. யுனிக் ஸ்போர்ட்ஸ் மேக்ஸிமம் ரன்ஸை கொண்டாண்டாங்க. 5 ரன் தேவை இன்னும். அடுத்த நியூ பவுலர் கார்த்தி. இன்னும் பிடிக்க பார்த்தாருங்க. விக்கெட் கீப்பர் ஃபாஸ்டா இருந்துச்சு பாருங்க. செகண்ட் பால் லெக் சைட்ல போட்டாங்க. லெக் சைட்ல ப்ளே பண்ணாரு. ஃபாஸ்டா போயிடுச்சுங்க. அவங்க டீம் இருக்க பக்கமே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப டாஸ் வின் போடலாம். 1 நீடட். ஓய்யோ கொச்சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்டிக் லைன் மேல ஏறி போது வந்து அருமையான அடி. பவுண்டரி. இந்த பவுண்டரியோட அந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்போர்ட்ஸ் சிசி டோர்னமெண்டோட முதல் மேட்சை யூனிக் ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக